ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர்வான ஒரு ஜூஸியான கேரட் மால்போவா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரட் மால்போவா ரெசிபியை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் buddies இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கேரட் மால்போவை பார்க்கும்போது எவ்வளோ ஜூஸியாக அண்ட் டேஸ்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கேரட் மால்போவாவை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். மால்போவா பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 கேரட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் லைட்டாக பீல் பண்ணி எடுத்துடுங்க. நான் இன்றைக்கி கேரட் மால்போவா செய்கிறதுக்காக இந்த சைஸில் தான் 3 கேரட் எடுத்துருக்கேன். இப்போது இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். இந்த மால்போவா ஸ்வீட்டில் கலருக்காக நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்த்துக்க போகிறதில்ல. அதே போல் இதை கேரட்டில் செய்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் மால்போவா மைதா மாவு யூஸ் பண்ணி செய்வாங்க. பட் நம்ம இன்றைக்கி மைதா மாவை யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு அது கூட ரவை சேர்த்து செய்ய போகிறோம். கேரட் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டே கேரட் கூட பால் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கேரட் அரைப்படாமல் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போது இந்த கேரட் பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. கேரட் பேஸ்ட்டோடைய கலரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலருக்கு இருக்கும். இதில் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்த்துக்க வேண்டாம். அடுத்தது மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு எடுத்துருக்கேன்ல அந்த கப் அளவு பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். அதில் தான் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது நம்ம வீட்டில் உப்புமா செய்யறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் தண்ணி பால் எதுவுமே சேர்த்துக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. என்னதான் நம்ம மால்போவாவை சுகர் சிரப்பில் ஊற விட்டாலும் மால்போவா செய்கிறதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மால்போவா செய்யும்போது இந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் ரவை சேர்த்துருக்கோம்ல அந்த ரவை ஊறி வர்றதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாவை இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரவை ஊறி வர்றதுக்கு. இப்போது இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி அப்படியே ஊற விட்டுருங்க. 20 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை நல்லா ஊறி மாவு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கும். இப்போ அகைன் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மால்போவா செய்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல இந்த மாவு இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவை எண்ணெயில் ஊற்றிட்டு திருப்பி போடும்போது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும். அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த சுகர் சிரப் கொஞ்சம் கலராக வரணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும்.
இந்த சுகர் சிரப் வந்துட்டு பாகுபதம் வரணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகி வந்தாலே போதும். சர்க்கரை வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் மால்புவா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்து எண்ணெயை வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். மாவு சுற்றி நல்லா பபிள்ஸ் வருதில்ல. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. மாவை ஊற்றினதுக்கு அப்புறமா இது மேலே வந்துட்டு எண்ணெயை தெளித்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு திருப்பி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் மேலே இருக்கிற மாவு வெந்து வர்றதுக்குள்ள அடியில் இருக்கிற பக்கம் வந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். மாவு வெந்ததுக்கு அப்புறமா அதுவாக எண்ணெயிலேருந்து மேலே எழும்பி வரும். அப்போ வந்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மால்புவா இப்போது எண்ணெயிலேருந்து நல்லா எழும்பி வந்துடுச்சு. இப்போ அந்த மால்புவா வந்து திருப்பி போடுறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி எடுத்துக்கோங்க. அது மேலே அந்த மால்புவா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மால்புவாவை திருப்பி போடும்போது நம்ம மேலே எண்ணெய் தெளிக்காமல் இருக்கும். மால்புவாவை திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் நம்ம அது மேலே வந்துட்டு எண்ணெய் தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மால்புவா வந்துட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு விட்டுருங்க. மால்புவா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோடைய கலரை பார்க்கும்போது எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா மாவையும் இதே போல் எண்ணெயில் ஊற்றிட்டு மால்புவா செஞ்சு எடுத்துக்கோங்க. மால்புவா செய்யும்போது சில டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களுமே ஈஸியாக மால்புவா சூப்பராக செஞ்சிடலாம். டிப் நம்பர் 1 வந்துட்டு மால்புவா செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மால்புவா வந்துட்டு இந்த ஷேப்பில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டிப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாவு வந்துட்டு எண்ணெயில் ஊற்றும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எண்ணெயோட சூடு வந்து பாதி அளவுக்கு இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. அதாவது எண்ணெயோட டெம்பரேச்சரை வந்துட்டு ஒரே டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு மால்புவா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். வெளியே வந்துட்டு நல்ல ஒரு கலரும் வரும். அப்படி இல்லைன்னா வெளியே மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே வந்துட்டு வேகாமலே இருக்கும். ஸோ மால்புவா வந்துட்டு ஃபுல்லாக சொதப்பிடும். முக்கியமான டிப்ஸே இதுதான். ஸோ இதை வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 3rd டிப்ஸ் வந்துட்டு மால்புவா செய்யும்போது இந்த மாதிரி மால்புவா மேலே எண்ணெயை வந்துட்டு தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் படிஸ். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மால்புவாவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அண்ட் ஜூஸியாக சூப்பர்வான ஒரு மால்புவா நீங்களும் செய்யலாம். ஒரு 5 மால்புவா வந்துட்டு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு சுகர் சிரப்பில் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸுக்கு ஊற விட்டுடலாம். மால்புவாவுடைய கலரை பார்த்தீங்கல்ல, இதில் வந்துட்டு நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல. நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த கேரட்டோட கலர் மட்டும்தான் இந்த அளவுக்கு மால்புவாவுக்கு கலர் கொடுக்குது. மால்புவாவை சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது சுகர் சிரப்பு வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஊறி வரும். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். மால்புவா வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை செய்கிறதுக்குமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்காது. மால்புவா வந்துட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்லாம் வந்து சேர்த்துருக்கேன். சீக்கிரமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மால்புவா ரெசிபியை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் படி. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப்பை வந்துட்டு ஊற்றி விட்டுடலாம். சுகர் சிரப்பை அது மேலே ஊற்றின உடனே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு யம்மியாக ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மால்புவா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் படிஸ். மால்புவாவை கையில் எடுத்து லைட்டாக அந்த மாதிரி மடக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மால்புவாவை எடுத்து அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். படிஸ் இந்த மால்புவா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் படிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.